மினி விலாக் Thursday மார்னிங். 1 மந்த் கிட்ட சரியாக கேர் பண்ணிக்காததுனால பிளான்ட்டெல்லாம் நிறையவே காஞ்சு போச்சு. அப்படி இருந்து கூட ஒரு சில செடியெல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாற்றி நல்லாவே இருக்குது. சரி, வாங்கின விதைகளில் இன்னும் கொஞ்சம் இருக்கே, சரி அதையாவது நட்டு மறுபடியும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்காக இன்றைக்கி சோளம், பீர்க்கங்காய் அண்ட் லாங் பீன்ஸ் விதைகளை எடுத்திருக்கேன். இந்த தடவை சோள விதைகளெல்லாம் வீட்டுக்கு வெளியில் கிரவுண்டில் போடலான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இதெல்லாம் வெளியில் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது, ஸோ அங்கே போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி லாங் பீன்ஸ் போட்டப்பெல்லாம் 1, 2ன்னு தனித்தனியாக காய்ச்சனால அதை யூஸ் பண்ண முடியாமல் விதைகளை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ என்கிட்ட விதைகள் ஜாஸ்தி இல்லாததுனால அதையே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் போட போகிறேன். இந்த தக்காளி பாக்ஸ்க்குள்ளேயே நிறையவே பிளேஸ் இருந்ததுனால இதுக்குள்ளே தான் நான் இப்போ லாங் பீன்ஸும் போட போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் விதைகள். பீர்க்கங்காய் விதைகளையுமே நடவு பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே தண்ணி கொடுத்தாச்சு. செடியிலேயே பழுக்கிறதுக்காக விட்டுருந்த மிளகாயும் நல்லா பழுத்து இருக்கிறத பார்த்துட்டு